யாரும் எதை பற்றியும் பேசுறது இல்லை. இப்போ கூட பாருங்கள், கலைஞர் டிவி மேலே 200 கோடி வந்து அவங்க வாங்கினது அந்த 2009 2010 அந்த 2G சமயத்தில் 200 கோடி கலைஞர் டிவிக்கு வந்ததை பற்றி இன்றைக்கி வழக்கு திரும்ப வந்து ஐடி இன்கம் டேக்ஸ் அதை வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ 69 கோடிக்கு செய்யாத தவறுக்கு, நிரூபிக்கப்படாத தவறுக்கு ராஜீவ் காந்தியை வந்து பிரதமராக இருந்தவரை மக்கள் தோக்கடித்தாங்க. திமுக வந்து நம்ம சென்னையில் பீரங்கிங்கெல்லாம் வச்சாங்க ரோடாக. அதனால் வந்துங்க, அரசியலில் வந்து ஆதாயத்துக்காக என்ன ஒன்றா பேசுவாங்க, என்ன ஒன்றா செய்வாங்க. அதுக்கப்புறம் அதே காங்கிரஸோடு இப்போ இன்றைக்கி நாங்கள் தான் காங்கிரஸை வந்து தூக்கி பிடிக்கிறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அரசியலில் வந்து இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, நாளைக்கு என்ன பேசுகிறாங்கன்றதை நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. பட் சீமான் அவர் வந்துங்க, அவர் அரசியல் என்பதை வந்து ஒரு வியாபாரமாக தான் பார்க்குறாருன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையாயிடுச்சு. ஆளும் கட்சியை வந்து அவர் ஆதரித்து பேசுவதும், அவரோட்டம் அவருடைய தம்பிகள் இருக்காங்க இல்லையா, 2-3 பேர், அவங்க வந்து அவங்க இப்போ ஒரே குறி விஜய் தான். அவங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சுன்றதே மறந்துட்டாங்களே திராவிடத்தை. இல்லை, அவங்களுக்கு என்னுடைய இது என்ன, நீங்கள் பேசாமல் திமுகவில் இணைஞ்சிருங்கன்ற. நான் திமுகவில் இணைஞ்சிட்டு விஜயை திட்டிகிட்ருங்க. எதுக்காக நீங்கள் ஒரு தனி கட்சி நடத்தணும்? பேசுகிறதெல்லாம் திராவிடம் தெலுங்கன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்துங்க, சீமான் திருமாவளவன் 2 பேருமே அவங்க செய்கிற அரசியல் என்பது பெரிய ஆப்பர்ச்சுனிஸ்ட் பாலிட்டிக்ஸாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும்.